Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, US oil. ஸோ எல்லாத்தையும் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டை பொறுத்தல இன்றைக்கி ஒரு 1.2% அந்த ரேஞ்சு கூட தான் லோலேருந்து ஹை மேலே போயிருக்கு. ஸோ மொமெண்டம் அந்தளவு இல்லை. காலைல கொஞ்சம் தூரம் ரேப்பிடாக இது பண்ணது தான், அப்புறம் எதுவுமே அந்தளவு கிடைக்கல. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஸ்விங்கில் மொத்தம் 2 ட்ரேடு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடு இந்த ரேஞ்சு ஒரு சின்ன லெவல் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்ட் 8 பாயிண்ட்லாம் கிடையாது, ஒரு 3 to 4 பாயிண்ட் தான் கேப்சரபிள் ஆச்சு. ஒரு சின்ன ப்ராஃபிட் ஆச்சு, ட்ரெயிலிங் எஸ்எல் தான். ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு இந்த செல்லுக்கான ட்ரேடு. ஓகேங்களா. ஸோ இந்த செல்லுக்கான ட்ரேடு பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு இதுவுமே. ஸோ இதான் இன்றைக்கி வந்து நடந்தது. வேறு எதுவுமே நடக்கலை. நேற்று மாதிரி தான். நேற்று என்னாச்சு அப்படின்னா ஒரு ட்ரேடு எஸ்எல், இன்னொரு ட்ரேடு பிரேக் ஈவன் ஆச்சு. இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா ஒரு ட்ரேடு பிரேக் ஈவன், இன்னொரு ட்ரேடு பிரேக் ஈவன் தான் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேல்பிங் எப்படி இருக்குது இன் கோல்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கேல்பிங்கு நேற்று மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நிறையா லெவல் குவான்டிட்டி தான் கிடச்சிச்சு தவிர குவாலிட்டியான ட்ரேட்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்புடின்னா, இங்கே பாருங்கள், இந்த ட்ரேடு எஸ்எல் 1.6 எஸ்எல், 1.7 எஸ்எல், 4 பாயிண்ட் எஸ்எல், தென் இது வந்து ஒரு 14.95 டிபி, இந்த ட்ரேடு 2.5 எஸ்எல், இந்த ட்ரேடு 2.5 எஸ்எல், இந்த ட்ரேடும் 2.5 எஸ்எல், இந்த ட்ரேடு பிரேக் ஈவன். ஸோ இந்த ட்ரேடு ஒரு ஃபில் டிபி 13.321 ஃபில் டிபி, இந்த ட்ரேடு 2.5 எஸ்எல். அதுக்கப்புறம் நேற்று இந்த ரேஞ்சில் ஒரு ட்ரேடு பிரேக் ஈவன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஆச்சு எல்லாமே. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அரௌண்டு 11 பாயிண்ட் எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா 10.9 அந்த ரேஞ்சு கிடச்சிச்சு. ஸோ ரவுண்டாக சொல்ல போனப்போ 11 பாயிண்ட். ஸ்டாண்டர்ட் லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் $1,100 வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே 0.01 லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $11 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி தான் நம்மளால் பண்ண முடிஞ்சது ஸ்கேல்பிங்கில். நேற்று விட குவாலிட்டியான ட்ரேடு கிடைக்கல, ஃபுல்லாக குவான்டிட்டி தான் கிடச்சிச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்போம். ஓகேங்களா. அதான் நம்ம பார்க்கணும். தென் USD JPYயை பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க பை ஆர் செல் ஃபார் ஸ்கேல்பிங் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில்வர். ஸோ சில்வரை பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம் சில்வருக்கும். தென் அதுக்கப்புறம் USD கார்டு அந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க நம்ம பை ஆர் செல் ஃபார் ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சொல்கிறலாம் எஜுகேஷன் தான், எதுவும் கால்ஸ் கிடையாது, கால்ஸ் நினச்சிக்கிறாதீங்க. ஈரோ USD இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து நம்ம ஸ்கேல்பிங் தான். ஓகேங்களா. மேஜர் நான் சொல்கிற எல்லாம் மேஜர். அந்த ரேஞ்சுக்குள்ளே பாடி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா செம்மையாக மொமெண்டம் இருக்கும். ஸோ அதான் BTC இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்கில் ஸ்கேல்பிங்கானது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா US ஆயில் அந்த ரேஞ்சில் அந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்கில் பை ஆர் செல் ஃபார் ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சாச்சு. ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. நாளைக்கு பார்க்கலாம். எல்லா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் இல்லை, அதுக்கு ஃபுல்லாக பார்த்தோம். கமெண்ட் ஃபுல் சொல்லி டைப் பண்ணுங்கள்.